கீரையை நல்லா ஆஞ்சிட்டு தண்ணியில் ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க. கீரையை நான் 1/2 மணி நேரம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 4-5 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க, தண்ணி கிளியராக வர வரைக்கும். அப்புறம் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், மல்லி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 2, காஞ்ச மிளகா 2 போட்டிருக்கேன். சின்னதாக நறுக்கி வச்ச பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா கொஞ்சம் 50% வதங்குற வரைக்கும் ஸ்லோவாகவே வச்சு வதக்குங்க. நல்லா வதங்கி வருது, நல்லா வாசனையாக இருக்கும். இது மல்லி போட்டு செய்கிறதால இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கோயம்புத்தூர் ஸ்டைலில் செய்கிறோம். நம்ம பருப்பு 2 ஸ்பூன் பருப்பு நம்ம குக்கரில் ஒரு தக்காளி போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். பருப்பு ஊற்றி லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம கழுவி பொடிசாக நறுக்கி வச்சிருந்த சிறுகீரையை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்குங்க. கீரையை மூடி வைக்க வேணாம், அப்படியே ஓப்பன்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலரி மாற்றி மாற்றி விடுங்க. கீரை 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். பாருங்கள், நல்லா கொதித்து கீரை நல்லா வெந்துருச்சு. அழுத்தி பாருங்கள். உப்பு காரத்துக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு கீரையை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான பருப்பு சிறுகீரை ரெடி.